ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். ஸ்வதர்மம் அபிச்சா வேக்ஷன விகம்பிதுமர்ஹசி தர்மியாதி யுத்தாச்ரேயோ அந்யத் சத்ரியஸ்ய ந வித்யதே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 31வது ஸ்லோகம். இதுல நம்ம கிருஷ்ணர், பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனனை பார்த்து இவர் இந்த ஸ்லோகத்துல மெயினா என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருத்தனுக்கும் இந்த பூமியில பிறந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒரு உயிரினத்துக்கும் கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குமாம். எல்லாருக்குமே இந்த கடமை, இந்த டியூட்டியை நிச்சயமாக நிறைவேற்றணுமாம் எல்லா ஜீவராசியுமே. இப்போ எப்படின்னா, ஒரு ராஜாவா இருந்தா அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யறது அவன் கடமை. ஒரு விவசாயியா இருந்தா அந்த நாட்டுக்கு இல்ல அந்த ஊருக்கு இல்ல யாருக்கெல்லாம் அந்த அன்னம் அந்த சாப்பாடை கொடுக்கணுமோ அதை விளைய வைத்து அதை அறுவடை செய்து எல்லாருக்குமே தர்றது விவசாயியின் கடமையாம். இதுவே ஒரு கடை வச்சிருக்கிறவனா இருந்தா, கடைக்காரனாக இருந்தா, எல்லாருக்குமே மக்களுக்கு தேவையான பொருட்களை சிறந்த விலையில நல்ல விலையில விற்கிறது தான் அவனோட கடமையாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் அவரோட கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் உனக்கும் ஒரு கடமை இருக்கு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷன் அவிகம்பித்தும் அர்ஹசி. எப்பயுமே உனக்கு உண்டான கடமையிலிருந்து நீ விலகக்கூடாது அப்படின்னு சொல்றாராம் கிருஷ்ணர். அப்போ அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருத்தான். அப்படி அர்ஜுனனுக்கு என்னதான் கடமை அப்படின்னு கேட்டா, அவரும் ஒரு ராஜா தானே, ராஜகுலத்தில் பிறந்தவர் தானே. அதனால அவரும் தர்மத்தின் வழியே நடக்க வேண்டும், தர்மத்தையே தலை தூக்கி நிற்க வைக்க வேண்டும். அதனால தலை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால அதுதான் உன் கடமை அப்படின்னு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷன் அவிகம்பித்தும் அர்ஹசி தர்மியாதி யுத்தாச்ரேயோ அந்யத் சத்ரியஸ்ய ந வித்யதே. அவர் சொல்றாராம், இந்த கடமையை நிறைவேற்ற நீ என்ன வேணாலும் செய்யலாம். சப்போஸ் போரிட்டு தான், ஒரு யுத்தத்தை நடத்தி தான் தர்மத்தை நிறுத்த முடியும் அப்படின்னா அந்த யுத்தத்தை நடத்த நீ பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதாவது உன் கடமையை செய்யறதுக்காக நீ வேற எந்த செயலை செய்யணுங்கிறதுனாலும் தயக்கம் இல்லாம செஞ்சிடணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இதை அவர் அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லல, நம்மளுக்கும் சேர்த்து ஒரு உபதேசமாக தான் சொல்றார். நம்ம ஒரு கடமையை செய்யணும்னா அந்த கடமையிலேருந்து எப்பயுமே விலகி போகக்கூடாது. அதே நேரத்தில் அந்த கடமையை இந்த ஒரு செயலை செய்தால்தான் கடமையை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துடுனா, எப்படி அர்ஜுனனுக்கு போரிட்டால்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும், அதே போல் நம்மளுக்கும் ஒரு டிலேமா, நம்மளுக்கும் ஒரு சிச்சுவேஷன் வந்துடுனா அந்த நேரத்திலே அந்த செயலை துணிச்சலாக எந்த ஒரு பயமும் இன்றி செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.